குறுக்கால வராதீங்க சார். அமைச்சே சார். சார் மாலையை போட்டு அப்படியே பாருங்க எல்லா மாவட்டம். சார் மினிஸ்டர் சார் கொஞ்சம் முன்னாடி அண்ணா கொஞ்சம் பின்னாடி தள்ளிங்க. அண்ணா பின்னாடி தள்ளிங்க. பின்னாடி வாங்க. நான் பின்னாடி போயிடுறேன். பின்னாடி ஜி ஓகே. முரசொலி மாறனின் புகழ். மத்திய அமைச்சர் அரசியல் மேதை முரசொலி மாறனின் புகழ். தலைவர் கலைஞரின் மனசாட்சியாய் வாழ்ந்து மறைந்த அரசியல் மேதை முரசொலி மாறனின் புகழ். முரசொலி மாறனின் புகழ். தத்துவ மேதை அரசியல் மாறன் புகழ். முன்னாள் மத்திய அமைச்சர் தத்துவ மேதை முரசொலி மாறன் அவரின் புகழ். முரசொலி மாறன் அவரின் புகழ். அரசியல் மேதை முரசொலி மாறன் அவரின் புகழ். தலைவர் கலைஞரின் மனசாட்சியாய் வாழ்ந்து மறைந்த முரசொலி மாறனின் புகழ். ஆளுநர் தமிழ்நாடு வந்து கல்வியில ரொம்ப பின்தங்கி அது மாதிரி கேள்வியை கேளுங்க. எப்பா பேச வேண்டாம்பா. கேளுங்க கேளுங்க. அவருக்கு என்றைக்குமே நாங்கள் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டவர்கள். எங்களோடு தோழமையோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு எங்களுடைய தலைவர் சார்பிலும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். ஆளுநர் வந்து எப்பவுமே அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறோங்கிறதையே மறந்துடுறார். தான் அவர் பொறுப்பேற்றிருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு அவர் எப்பொழுதுமே பேசுகின்றதை பழக்கமாக வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வியிலே இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கிற ஒரே மாநிலம் இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாடு தான். அது அவருக்கு புரியாது. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, புரியாது. தமிழக மாணவர்களுடைய நிலைமையை பற்றி தெரியாது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அகில இந்திய அளவிலே உயர் படிப்பிலே இன்றைக்கு சாதித்து கொண்டிருப்பவர்கள் என்பதை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரைக்கு ஏன் பூட்டு போடுறீங்க? நீங்க உத்தமர்னு சொல்லிக்கிறீங்க. ஈடி ரைடு பண்ணும்போது பண்ணட்டுமே, ஏன் ஐபிஎஸ் அரைக்கு பூட்டு போடுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. சார் அறைக்கு பூட்டு போட்டால் பூட்டை வந்து அந்த டயத்தில் சாவி அவங்க வெளியில் இந்த இடத்துக்கு ரைடு வரப்போகிறாங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. அன்றைக்கு அந்த அறையினுடைய சாவி அவருடைய துணைவியாரிடத்துலையோ வேறு யாரிடத்துலையோ இருக்கும். அதுக்கு பூட்டு போட்டிருப்பாங்க. வந்து அழைத்து வந்து துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டு ஒரு சீலை வச்சுட்டு துறக்க சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் உடைக்கணும்? என்ன எங்கே இவங்க தான் பாதுகாப்புக்கு இருக்காங்கல்ல. அதாவது இது வந்து இப்பொழுது மிரட்டல் படத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கு ஐபி அவர்களுடைய வீட்டிலே நடந்த ரைடை போல தொடர்ந்து எத்தனை இடி ரைடுகள் நடந்தாலும் அந்த மிரட்டலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் அஞ்சாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக துவக்கிவிட்டோம் என்பது இன்றைக்கு இந்தியா அறிந்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை மிகச் சிறப்பாக அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். களப்பணிகளே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்தாலும் முடியாது. அந்த அளவுக்கு உறுப்பினர்களையே வாக்காளர்களையே உறுப்பினர்களாக சேர்த்து இன்றைக்கு தேர்தல் பணியை சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஈடி ரைடு வரும்போது அவங்க வீட்டு வாசலில் தொண்டர்கள் வந்து உட்கார்ந்து கர்ணா பண்ணதை நம்ம வந்து விமர்சனம் செஞ்சோம். அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு வந்து ஐபிஎஸ் ரைடு நடக்கும்போது தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஈடி ஆஃபீஸில் உள்ள அளவு பண்ணாமல் அவங்க திருப்பிலாம் போயிருக்கக்கூடிய தகவல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி சார்? அதாவது சட்டமன்ற விடுதி அதுக்கு போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய செயலாளருடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அறையை போய் உடைப்பதற்கு ஈடிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். இப்படி அனுமதி பெறாமல் செல்லுகின்ற அந்த அவர்கள் அத்துமீறுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற உரிமை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுக்கு உண்டு. திருமாவளவன் வந்து சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாரு, திமுக செஞ்ச பாவங்களையும் அவர் சேர்ந்து சுமக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நாங்கள் கவலைப்படவே இல்லை. ஏன் அதை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவர் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதாவினுடைய கொத்தடிமை. அவர் சொல்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நடிகர் விஜயோட மாநாடு 20ஆம் தேதி தொடங்குது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? எந்த தாக்கத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது. தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2ஆம் பாகம் தொடரும், 3ஆம் பாகமும் தொடரும். அது பொன்னியின் செல்வனை போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். 22ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு போகிறாரு. வந்து எந்த வியூகத்தையும் தமிழ்நாட்டில் வகுக்க முடியாது.
அவங்களால வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதே தடுமாறுறாங்க. அவங்க வந்து என்னத்தை தேர்தல் களத்தில் சாதிக்கப் போகிறார்கள். எனவே அவர் எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு அச்சமில்லை. முதல்வரோட தொகுதியில் வந்து போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. நாங்கள் வந்து போலி வாக்காளர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அசல் வாக்காளர்கள் அசலாக வாக்களித்தால் அதுவே போதும். எங்களுக்கு போலி வாக்குகள் தேவையில்லை. ராகுல் காந்தி நடத்த அதை விட்டு போதும்.